ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் பிராண்ட் நேம்லாம் போட்டில்ல, இதாக இருந்தது. அவர் நம்ம பல்லவர சந்தையில் தான் வாங்கியிருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட தான் சொன்னார். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆச்சுப்பா, நான் வச்சிருக்கும் போது ஆன் ஆச்சு, அதனால இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். பட் நமக்கு வந்து எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சொல்றவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லி தான் விற்பாங்க. ஒரு 50% நம்பிக்கை இருந்துச்சு நான் இது வாங்கும்போது. சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, இது என்ன ரேட்டு வாங்கினா எவ்வளோ வாங்கினு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுட்டு வைக்கணும்னு சொல்லி தான் பண்ணுறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சோலார் லைட் தான் மக்களே நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், சன்லைட்டில் வச்சோன்னே எப்படி நல்லா பிரைட்டாக லைட் எரியுதுங்களா, நல்லா ஒர்க் ஆகுதுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான், தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சன் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னே லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து கை எடுக்கிறேன், ஆன் ஆகுதா, நல்லா ஒர்க்கிங். அதேமாதிரி நம்ம நைட்டில் செக் பண்ணி இங்கே பாருங்கள், அந்த பட்டனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், நல்ல பவராக தான் இருக்குது. நம்ம பேட்டரிலாம் மாற்றி நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த சோலார் லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குது. இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த லைட் இவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும், இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன், கையில் பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்குது, நல்ல வெளிச்சம் தான். ஓகேங்க, நம்ம வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பல்லவர சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஆக்சுவலாக அவங்க வந்து என் கூட தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது ஒர்க் ஆகும், ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் ஒரு பட்டன், இந்த பட்டன் ப்ரெஸ் ஆகல, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ப்ரெஸ் ஆகுது. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இங்கே மெமரி கார்டு போகிற ஹோல்ட்ரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் சார்ஜிங் இருக்குது. இங்கே பேக்கில் ஒன்றும் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே வந்து ஸ்பீக்கர் ஹோல்சேல், எதுவும் பிராண்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணல. அவங்க ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் ரேட்டு கூட சொன்னார். இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வெளியே இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுக்கின்ற ஒரே கான்செப்டாக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லேப்டாப் வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நம்ம சேனலில் இருக்குது. யாருன்னா பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அந்த லேப்டாப் இன்னும் நம்மகிட்ட தான் இருக்குது. அதை நம்ம வந்து ஆக்சுவலாக யாருக்குன்னா கொடுக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஒன்றும் வந்து அந்த லேப்டாப் போகலை, நம்மகிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம வீடியோவில் போடுற எல்லா பொருளுமே மோஸ்ட்லி வந்து நம்ம அச்சுக்கு பொறுத்தில்ல, யாருக்குன்னா கொடுக்க தான் போகிறோம். நம்ம வீடியோவில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும். அதில் உங்களுக்கு எதனா தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இங்கே நிற்கிறதுக்கான ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது நிற்காம ஒரு ஸ்பீக்கரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய பேட்ரி ஆக்சுவலாக உப்பி பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு போர்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இது நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். பரவாயில்லைங்க, சார்ஜ் போட்டோன்னே இண்டிகேஷன் எழுதிது சார்ஜ் லைட்டு. ஆனால் பேட்ரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, உப்பி போன மாதிரி இருக்குது. ஸ்பீக்கர் மட்டும் எதனா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் இதுக்கு நிற்குமா?
ஆமாம், ஸ்பீக்கர் இங்கே வந்து இது பாருங்கள், இதில் இப்படி நிற்கணும் ஸ்பீக்கரு. அதில் ஒட்ட வைக்க முடியுமான்றது தெரியல. க்ளூகன் வேணால் போட்டு நம்ம ஸ்பீக்கரை வந்து நிறுத்திக்கலாம். க்ளூகன் போட்டு வேணால் நிறுத்திக்கலாம். இது முதல்ல சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகுதுங்க, சூப்பராக. இப்போ எதனால் இது கையில் கிடைக்க வந்ததுன்னு தெரியல. சரி, இப்போ கொஞ்ச நேரம் சார்ஜ் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்ம மொபைல், இன்னொரு மொபைலில் இது வந்து எங்கே இருக்குது, ப்ளூடூத் என்ன நேம் வருதுன்னு பார்ப்போம். இதுதான் அதோட நேம் நினைக்கிறேன். ஏதோ சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்க, நம்ம இதில் வந்து ப்ளே பண்ணலாம் இதெல்லாம். ஓகேவா? நம்ம சேனலில் இருக்க வீடியோவே ப்ளே பண்ணுவோம். ஏன்னா மற்றெல்லாம் போட்டோன்னா காப்பிரைட் வந்துடும். இதுதான் நான் சொன்ன அந்த லேப்டாப் வீடியோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கணும். ஆக்சுவலாக என்ன நான் காட்டுறேன். வால்யூம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வால்யூம் நானே பார்த்துருக்கேன். இதில் வால்யூம் பட்டன் எதுன்னு தெரியல. நம்ம லாஸ்ட் Enter radio in plan. Enter off in plan. Enter to Bluetooth. ரிமோட் பட்டன் இது. இது மொத்தம் ரேடியோலாம் மாற்று. இது வால்யூம் லோ. கொலம்பஸ் பாருங்க, வால்யூம் ஃபுல்லா வச்சாச்சு. இதை வந்து நாங்கள் இதில் போட்டு செக் பண்ணிக்கலாம். வால்யூம் நல்லாவே கேட்குது. இப்போ ஒரு சிம்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல. அப்புறமேட்டு ஒரு இண்டிகேஷனுமே இல்லை, சார்ஜிங் இண்டிகேஷன் கேட்டு நல்லா ஊஃபரா தான் இருக்கு. கவர்மெண்ட் லேப்டாப் தாங்க, பரவாயில்ல. நமக்கு வந்து 50 ரூபா வந்து ஒர்த்து தான். ஆன் ஆயிடுச்சு. ஊஃபர் ஸ்பீக்கர் தான். இதுதான் பாஸ்வேர்டு போட்டிருக்குமா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இது பண்ணணும், ஓஎஸ் கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக காசு கட்டணும், செலவுதான். இதுல எப்படி ஸ்பீக்கர் நம்ம கேட்கறதுதான் தெரியல. எந்த ஒரு ஜமே இல்லாம அமைதியா இருக்கு. நம்ம டபுள் சைட் போயிடாது. இப்போ வந்து இது வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து இந்த இதுல வந்து ஹோல்டில் வந்து நிக்க வைக்கணும். அதுக்கு வந்து க்ளூகன் வந்து இதுக்குள்ள போகாது. அதே மாதிரி பேட்டரியுமே இதில் வந்து ஹோல்ட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம செய்யறதுக்கு வந்து டபுள் சைட் டேப் நம்ம கிட்ட இருக்கு. அதை எடுத்து வச்சு இப்போ அதை பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ளூடூத் டேப் எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்பீக்கரும் ஒர்க்கிங்கில் இருக்குது, போர்டும் நல்லா தான் இருக்குது. பட் இது எதனால் வந்து பழைய கடைக்கு பஸ் தெரியல, தெரியாமல் தூக்கி போட்டாங்களா, இல்லை வந்து சின்ன பசங்க என்ன போட்டுச்சுன்னு தெரியல. கடைக்கு வந்துச்சு, பட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆனால் பிராண்டில் எதுவும் கிடையாது. ஓகே, தான் நம்ம ஃபோனில் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஷேக் ஆகின்னு இருக்குது, ஸ்பீக்கரும் சரி பேட்டரியும் சரி. அதை வந்து நம்ம ஷேக் இல்லாமல் இப்போ டபுள் சைட் டேப் வச்சு ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜ் ப்ளஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி வந்து இந்த ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷேக்காமல் இருந்தால் தான் நமக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஷேக் ஆச்சுன்னா ஏன்னா ஒயர் போய் டச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஃபஸ்ட்டு பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து ஒரு டபுள் செட் டேப் போட்டிக்கலாம். கையில் பிச்சாலே வருதுங்க. வேற நான் அதை போட்டு நான் பேட்டரி கொஞ்சம் உப்புன மாதிரி தான் இருக்கு. தெரிஞ்சு அடுத்த வாட்டி பேட்டரி தான் மாத்திர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இதில். ஓகேங்களா? இது வந்து சைடு எந்த சைடு எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம், நம்ம பண்ணுறது தான்.
ஓகே, பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து இந்த ஸ்க்ரூ அந்த ஹோலில் போகிற மாதிரி பட்டனை சைடு வச்சுக்கலாம். ஓகேங்களா, வந்து ஸ்க்ரூ ஹோலில் போகிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் பேட்ரி வந்து இடிக்குதே உள்ள. மேபி அதனால தான் டபுள் சைட் டேப் போடாமல் வச்சுருந்தாங்களா என்னன்றது தெரில. இவ்வளோ இருக்குது. நம்ம எலக்ட்ரானிக் திங்ஸை பொறுத்த வரைக்கும் மைனூட்டாக நிறையா இருக்குது. பார்த்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டபுள் சைட் டேப் வந்து இடிக்குது, அதனால் டபுள் சைட் டேப் போடாமல் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டதுனால இது வந்து பேட்டரி வந்து சீட்டிங் அதில் இடிக்குது. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி சாதா செல்லு டேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரோல் பண்ணி போட்டுக்கலாம். பேட்டரி இது ஓட்டிட்டோன்னா இது போய் சீட்டிங் ஆகிற இடத்துல ஒட்டிக்கும். இப்போ வந்து அந்த திக்னஸ் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாருங்க, நல்லா சீட்டிங் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து இந்த கேஸில் வச்சு அதையும் டபுள் சைட் டேப் வந்து முடிஞ்ச அளவுக்கு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பேக்லேயே டபுள் சைட் போட்டு தான் ஒட்டியிருக்காங்க, அது நிற்கலை. அதனால் இது எடுத்துருக்கோம். இது எடுத்துட்டு நம்ம அடுத்த டபுள் சைட் டேப் இங்கே ஸ்பீக்கர் பின்னாடி ஒட்டிடுவோம். ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம பாட்டு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகி ஸ்பீக்கர் சவுண்டு கொடுக்காது. ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆடுற மாதிரி சவுண்ட் வரும், அந்த மாதிரிலாம் சவுண்ட் வரும். ஆனால் கொஞ்சம் செம்ம டைட்டாக இருந்தது ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த லாக் இருக்குங்க, இந்த லாக் எந்த சைடு இருக்குன்னு அதை பார்த்து வைக்கணும். இங்கே இருக்க பாருங்க, இங்கே இருக்கா, இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. அது தெரியாமல் நம்ம வச்சிட்டோன்னா கஷ்டம்தான். எந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணிக்காங்கன்னா, தண்ணியில் எதனா வந்தால் கூட தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு பேக் பண்ணுவேன். ஆனால் ஸ்பீக்கர் சைடு வந்து ஹோல்ஸ் இருக்குது, அதில் எப்படி தண்ணி போகாதானே செய்யும். ஓகேங்களா, ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் ஏதோ இருக்குது ஹோல்ஸ்லாம், இதுலேயும் இங்கே கட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எங்கே இருக்குது, இதுதான் இதில் இருக்க பெரிய ஒரு விஷயமே. இங்கே அந்த ஹோல்ஸ்க்கு நேராக அந்த கட்டு இருக்கோ, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சீட் ஆகும். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி. ஆன் பண்ணுவோம். என்னங்க லைட் எரிஞ்சது தெரிய மாட்டேங்குது. ஓ, சார்ஜ் சுத்தமாக இல்லையா? நம்ம கொஞ்ச நேரம் தான் சார்ஜ் போட்டோம், அதனால இப்போ பாரு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி திரும்ப ப்ளே பண்ணுவோம். கனெக்ட் ஆயிருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்த சவுண்ட் தான் இருக்கு, பரவாயில்ல. லேப்டாப் ஸ்பீடாகவும் இருக்கு, இவ்வளோ ஸ்பீடாக ஆனாச்சு. ஆனால் என்ன லேப்டாப்ல கொஞ்சம் சவுண்ட் வச்சு ஏதோ பட்டன் ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் தெரிஞ்சுன்ற ஒரே கான்செப்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.